Praise the Lord. Jesus loves all daily Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், நீங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்றீங்க. நன்றாக வேதத்தை படித்து வேத ஞானமுடைய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாங்க. இப்போ ஆன்டியோட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? எல்லாம் முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்துல துதிக்கிறப்பா. ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோரை ஆசீர்வதியும், அவர்கள் வீட்டில் இருக்கிற உற்றார் உறவினர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் அப்பா இன்னும் அதிகமாய் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பியிருக்கிறது போல இந்த பிள்ளைகளின் வீட்டார் அனைவரும் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நடந்து கொள்ள தன்னை அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரே, வேத வார்த்தைக்கு புறம்பே எந்த ஒரு காரியத்தையும் பிள்ளைகள் செய்து விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் பிள்ளைகள் செய்து விடக்கூடாதப்பா. ஆண்டவரே, பரிசுத்தமா இருக்க பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தமா இருக்க பரிசுத்த ஆவியானவரே நீரே போதித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். சில்ட்ரன்ஸ், கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்க வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிடும். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? மீன்களை பிடிப்பவன் மனுஷனை பிடிக்கவே மாட்டின இயேசு என் படகு உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாட்டின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. நான் வீசும் அலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையது. நான் வீசும் அலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு இயேசு இருக்க குறையது. மழை அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கறி தெரியாமல் கண் அடைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல. கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்தும் மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல. கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். நான் மூழ்கும் செய்தியே ஊர் பேச விட மாட்டேன். அழைத்தவர் கைவிடவே பேச வைத்தேன். நான் மூழ்கும் செய்தியே ஊர் பேச விட மாட்டேன். அழைத்தவர் கைவிடவே பேச வைத்தேன். புயல் அளித்தாலும் அலை அளித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது.
கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உமை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உமை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். 2ஆம் வசனம். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி. 3ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 4ஆம் வசனம். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். 5ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். 6ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியாரில் ஒருவனுக்கு இடர்தல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். 7ஆம் வசனம். இடர்தல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. 7ஆம் வசனம். இடர்தல் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடர்தல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்தல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. 8ஆம் வசனம். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய ஆக்கினிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். 9ஆம் வசனம். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கு எரிந்து போடு. 2 கண் உடையவனாய் எரி நகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். 10ஆம் வசனம். இந்த சிறியாரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 11ஆம் வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். 12ஆம் வசனம். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? 13ஆம் வசனம். அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 14ஆம் வசனம். இவ்விதமாக இந்த சிறியாரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. 15ஆம் வசனம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். 16ஆம் வசனம். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. 17ஆம் வசனம். அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. 18ஆம் வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
20ஆம் வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். 21ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். 23ஆம் வசனம், எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. 24ஆம் வசனம், அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 25ஆம் வசனம், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். 26ஆம் வசனம், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். 27ஆம் வசனம், அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனமிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். 28ஆம் வசனம், அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப் பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். 29ஆம் வசனம், அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். 30ஆம் வசனம், அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டுவித்தான். 31ஆம் வசனம், நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். 32ஆம் வசனம், அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். 33ஆம் வசனம், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி 34ஆம் வசனம், அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். 35ஆம் வசனம், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஹல்லேலூயா, ஆமேன். சில்ட்ரன்ஸ், மத்தேயு 18ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீங்க? ஏசப்பா மற்றவங்க செய்கிற தப்பை, நம் சகோதரன் செய்கிற தவறுகளை மன்னிக்கணும் அப்படின்னு திரும்ப 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 வசனங்களின் வழியாக ஏன் கூட ஏசப்பா பேசினார். உங்கள் கூடயே ஏசப்பா பேசினார் இல்லையா சில்ட்ரன்ஸ்? ஏசப்பா என்ன சொல்ல வராரு? நான் உங்கள் தப்பை மன்னிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தவறு செய்கிறீங்க, அந்த தவறு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? மன்னிச்சு உங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆசீர்வதிச்சிருக்கேன். இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ தவறு பண்ணீங்க, எல்லா தவறுகளையும் நான் என்ன பண்ணேன்? மன்னிச்சு ஆசீர்வதித்தேன். அதுபோல் நீங்கள் உங்களுடைய சகோதரரோ இல்லை உங்கள் ஸ்கூலில் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தப்பு பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும் அப்படின்னு ஏசப்பா இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் சொல்லித்தராரு இல்லையா? நம்ம வேதத்தை கேட்குற பிள்ளைகளாக மட்டும் இல்லாமல் வேதத்தின்படி நடக்கிற பிள்ளையா இருக்கணும். வேத வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு தான் ஏசப்பா விரும்புகிறாரு. சரியா சில்ட்ரன்ஸ்? இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை தியானித்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படியே மற்றவங்கள மன்னிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இந்த டேஷ் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய டேஷ் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். ஆ சிறியாரில் தேவதூதர்கள், ஆ பெரியோரில் பரிசுத்தவான்கள். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.